அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அகீதத்து சூஃபியாவிலே இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, நாங்கள் வஹதத்துல் வஜூது சம்பந்தமாக அல் குர்ஆன் வசனங்களுக்கு சில விவரங்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு திருமறை வசனத்திற்கு சில விளக்கங்களை சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல்லாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிக்குல்லி ஷைஇன் அலீம் என்று சொல்லுகின்றான். ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு, அவனே முந்தியவன் அவனே பிந்தியவன். வல்லாஹிரு வல் பாத்தினு, அவனே வெளியானவன் அவனே உள்ளானவன். வஹுவ பிக்குல்லி ஷைஇன் அலீம், அவன் சகல வஸ்துக்களையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த திருமறை வசனம் வஹதத்துல் வஜூதை மிக தெளிவாக மிக பட்டவர்த்தனமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. இங்கே ஹுவல் அவ்வலு, அவனே முந்தியவன் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் காலத்தை அடிப்படையாக கொண்டு அவன் முந்தியவன் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு காலத்தின் அடிப்படையில் அவன் முந்தியவன் என்றோ, அதே போல பிந்தியவன் என்று சொல்லுகின்ற போது ஒரு காலத்தை அடிப்படையாக கொண்டு பிந்தியவன் என்றோ நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைத்து விடக்கூடாது. இடம், காலம், நேரம் என்பவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அவனுடைய வுஜூது, அவனுடைய உள்ளமையை இந்த காலம் கட்டுப்படுத்தி விட முடியாது. அப்படியானால் முந்தியவன் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் எதை கருத்தில் கொள்ள வேண்டும்? வுஜூதை பொறுத்து, அவனுடைய வுஜூதை பொறுத்து, அவனுடைய வுஜூது எப்படி சிருஷ்டிகளாக வெளியானதோ அந்த வெளியானதை பொறுத்து அவன் முந்தியவன், காலத்தை பொறுத்து அவன் முந்தியவன் அல்ல. வல் ஆஹிரு, பிந்தியவன் என்று சொல்லுகின்ற போதும் அவனுடைய வுஜூதை பொறுத்து அவன் பிந்தியவன் என்பதே தவிர ஒரு காலத்தின் அடிப்படையில் அவன் பிந்தியவன் என்பதல்ல. சிருஷ்டிகளாக அவன் வெளியாகி இருக்கின்றான். முதலாவதாக அவன் எவ்வாறு தஜல்லியானானோ அதை பொறுத்து அவன் முந்தியவன். அதே போல அவனுடைய அந்த சிருஷ்டிகளாக அவனே இருந்து கொண்டிருக்கின்றான். அவனை பிந்தியதாக எதுவும் இல்லை என்ற அடிப்படையிலே அவன் பிந்தியவன் என்பதே தவிர ஒரு காலத்தின் அடிப்படையிலே அவன் முந்தியவன் பிந்தியவன் என்று நாங்கள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. எனவே முந்தியவனாக இருப்பவனும், அதாவது வுஜூதை பொறுத்து அவன் அந்த வுஜூதை கொண்டு தஜல்லியான அந்த தஜல்லியை பொறுத்து அவனே முந்தியவன். அதே நேரத்தில் அவனுடைய வுஜூதை பொறுத்து அவன் அந்த சிருஷ்டிகளாக நிலை பெற்றிருக்கின்றான். எனவே அவனே அந்த சிருஷ்டிகள் என்ற அடிப்படையில் அவன் நிலை பெற்றிருக்கின்ற பிந்தியவன் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வல்லாஹிரு, அவனே வெளியானவன் என்று சொல்லுகின்ற போது மிகவும் நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த சிருஷ்டிகளாக அவனுடைய சிபாத்துகளை கொண்டும் அஃஆல்களை கொண்டும் அவனுடைய தன்மைகளை கொண்டும் அவனுடைய செயல்களை கொண்டும் அவன் வெளியாகி இருக்கின்றான். அதே நேரத்தில் அவனுடைய தாத்தை கொண்டு அவன் மறைந்தவனாக இருக்கின்றான். இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் தாத்தை கொண்டும் சிவத்துகளை கொண்டும் அவனுடைய செயல்களை கொண்டும் அஃஆல்களை கொண்டும் வெளியாகி இருக்கின்றான். அதே நேரத்தில் லாஹிர் என்பது எங்களுக்கு அவனுடைய சிவத்தையும் அவனுடைய அஃஆல்களையும் காட்டிக் கொண்டிருக்கின்றது. பாத்தின் என்பது அவனுடைய தாத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றது. எனவே அவன் அவனுடைய சிவத்துகளை கொண்டு அவனுடைய அஃஆல்களை கொண்டு அவன் வெளியாகி இருக்கின்றான். அதே நேரம் இந்த சிருஷ்டிகளின் உட்பொருளாக யதார்த்த பொருளாக அவனே மறைந்தவனாக இருக்கின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் கண்ணுக்கு தோற்றக்கூடியதும் கண்ணுக்கு தோற்றாத யதார்த்தமாக இருப்பதும் அவன்தான், அவனை தவிர ஒன்றுமில்லை என்பதுதான் இந்த திருமறை வசனத்தின் விவரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் சூஃபியாக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், தன்னுடைய கையிலே ஒரு கயிறை ஒரு மனிதன் எடுத்துவிட்டு, ஒரு கையிலே கயிறை எடுத்துக்கொண்டு அவன் அதை பூமியை நோக்கி தொங்க விட்டால் அது அல்லாஹ்வில் விழும் என்று சொன்னார்கள். துர்முதியிலே வரக்கூடிய ஹதீஸ். அதை சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த திருமறை வசனத்தை தான் ஓதி காட்டினார்கள். ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல்லாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிக்குல்லி ஷைஇன் அலீம் என்ற இந்த வசனத்தை தான் ஓதி காட்டினார்கள். உங்களில் ஒருவர் கயிற்றை பூமியை நோக்கி தொங்க விட்டால் அது அல்லாஹ்வில் விழும் என்று சொல்கின்றார். பூமியை நோக்கி கயிற்றை தொங்க விட்டால் அது யாரில் விழும்? எங்கே விழும்? அது பூமியிலே தான் விழும்.
என்று சொல்லி இருக்க வேண்டும். அவ்வாறு சொல்லாமல் அது அல்லாஹ்வில் விழும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன அந்த விடயத்திற்கு விளக்கமாக இந்த திருமறை வசனத்தை தான் ஓதி காட்டினார்கள். காரணம் என்ன? அவனே வெளியானவனாக, அவனே உள்ளானவனாக, அவனே முந்தியவனாக, அவனே பிந்தியவனாக இருக்கின்றான். எனவே கயிற்றை நீங்கள் தொங்கவிட்டாலும் அந்த கயிறு பூமியிலே விழுவதில்லை, அல்லாஹ்விலேயே விழுகின்றது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இதே நேரத்தில் இந்த வசனத்திற்கு அவர்கள் விளக்கம் சொல்வது போல ஒரு துஆவை ஓதுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது என்ன துஆ? அல்லாஹும்ம அன்தல் அவ்வலு ஃபலைஸ கப்லக ஷை, இறைவா நீயே முந்தியவன், உனக்கு முன்னால் எதுவும் இல்லை என்று சொல்வார். நீயே முதன்மையானவன், காலத்தை பொறுத்தல்ல, வுஜூதை பொறுத்து. உனக்கு முந்திய ஒரு வுஜூது உள்ளமை எதுவுமே இல்லை, நீ மாத்திரமே இருக்கின்றாய். அந்தல் ஆகிரு ஃபலைஸ பஅதக ஷை, நீயே இறுதியானவன், ஃபலைஸ பஅதக ஷை, உனக்கு பின்னால் எதுவும் இல்லை, உனக்கு பிந்தியது எதுவும் இல்லை என்று சொல்வார்கள். இதுவும் காலத்தை பொறுத்ததல்ல, வுஜூதை பொறுத்தது. அந்தல்லாஹிரு வலைஸ ஃபௌகக ஷை, நீயே வெளியானவனாக இருக்கின்றாய், உனக்கு மேலே எதுவும் இல்லை. எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அந்த பொருளே நீதான் தெரிகின்றாய், அந்த பொருளுக்கு மேலே இன்னொன்றாக இல்லை எதுவும், நீதான் இருக்கின்றாய். அந்தல் பாத்தினு வலைஸ தூனக ஷை, நீயே உள்ளானவனாக இருக்கின்றாய், உனக்கு கீழே எதுவும் கிடையாதுன்னு சொல்றார். எந்த ஒரு வஸ்துவின் உட்பொருளும் நீதான், அதற்கப்பால் இன்னொரு உட்பொருள் இல்லை. எனவே நீயே உட்பொருளாக உள்ளானவனாக இருக்கின்றாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமறை வசனத்திற்கு விளக்கம் சொல்வது போல இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே வஹ்தத்துல் வுஜூதை மிக தெளிவாக, மிக மிக தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு வசனம் இருக்குமேயாக இருந்தால் அது இந்த வசனம், இந்த திருமறை வசனம் என்று நாங்கள் சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் சகல சிருஷ்டிகளாகவும் தோற்றிக் கொண்டிருக்கின்றான். அதே நேரத்தில் அந்த சிருஷ்டிகளின் உட்பொருளாகவும் அவனே இருந்து கொண்டிருக்கின்றான். அவனை தவிர எதுவும் இல்லை, அவன் மாத்திரமே இருக்கின்றான் என்பதை நாங்கள் இந்த திருமறை வசனத்திலிருந்தும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நபி மொழியிலிருந்தும் அவர்களுடைய அந்த துஆவிலிருந்தும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.